உண்மையான ஒரு மெய்குருவினை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு தான் அவங்களுக்கு பெரிய திருப்பத்தை கொடுத்தது. இத்தனை பேர் இப்போ நாங்கள்லாம் சேர்ந்ததே அந்த திருப்பத்தை வச்சு தான். அவங்கள சந்தித்தாங்க மெய்குருபிரானை. தணிகை வள்ளல் அவங்க பேர். அவங்கள சந்தித்த போது சாதாரண ஒரு வயசான ஒரு வயோதிகர் போகிறாருன்னு நினச்சாங்க. அவங்க இந்த பக்கம் போனால் ரொம்ப தூரம் இருக்குது அவங்க ஊர் போகிறதுக்கு. காடுங்க தான் நடுவில் வீடு அது ஒன்றும் கிடையாது. சின்ன கிராமம் 10-15 கிலோமீட்டருக்கு போகணும். இவ்வளோ இந்நேரத்தில் போகிறாரே, அவருக்கு சாப்பிட கூட ஒன்றும் கிடைக்காதுன்னு இவரும் தற்செயலாக அங்கேருந்து வர, இவர் இப்படி போக அவரை பார்த்தோன்னே முதல்லையே இப்போ சாதாரணமாகவே எங்கள் ஆண்டவங்க ஒரு பெரியவங்களாட்டம் போகிறாங்கன்னா கூப்பிட்டு உபசரணை பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறது செய்வாங்க. அப்போது இவங்க அப்படி போகிறபோது அவங்கள பார்த்தோன்னே, ஐயா இவ்வளோ தூரம் போகிறீங்களே, ஆகாரம் கூட சாப்பிட வீட்டுக்கு வாங்கன்னு அழைக்கவும் அவரும் சரின்னு வர்றாரு. போகிறபோது இவர் தான் 12 பேர்கிட்ட போய் வந்தவர் தானே, எல்லாம் ஏமாத்துன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதனால் ஆனால் இவர் வந்தவர் இவரை கூப்பிட்டு போனோடனே இவர் சாதாரணமாக பேசாமல் இருக்கிறாரு. அவர் நான் இது செய்ய தெரியும், அது செய்ய தெரியும், அட்டயோகம் பண்ண தெரியும். யார்? எங்கள் ஆண்டவங்க. அப்போல்லாம் இந்த போலி சமயங்கள்கிட்ட நம்பி அவங்கள்ட்ட போய் இது பண்ணது, இந்த இதெல்லாம் யோகம் பண்ணுறேன்னு வாசி யோகம் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணவங்க தானே.